வணக்கம் டி ஸ்குவாட் நண்பர்களே, உங்களை ஒரு புதிய வீடியோவிற்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இது வந்து ஒரு செல்ஃப் ப்ரைஸ் வீடியோ. அதாவது என்ன நானே புகழ்ந்துக்கிறதுக்கான ஒரு வீடியோ. பெரிய காரணம்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஐ எம் 3G யூசர் ஃபார் பாஸ்ட் 7 இயர்ஸ், சாரி 9 இயர்ஸ். ஓகேவா? அதை கொண்டாடுறதுக்கான ஒரு பதிவாக தான் அதை நான் இப்போ போகிறேன். ஓகேவா? 3G யூசர் அதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு மட்டும் அந்த கூட்டத்தில் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க வந்து 4G 5G யூசர்ஸ். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு 3G யூஸராக இருக்கிறது வந்து உங்களுக்கு அவுட்டேட்டடாக தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இது எப்படின்னா வந்து 9th படிக்கிறப்போ ஒரு சிம் வாங்கினேன். அது வந்து ஒரு பிஎஸ்என்எல் சிம். இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த சிம்மை நான் 4Gயாக கன்வெர்ட் பண்ணேன். பட்டு நம்ம ஆள் வந்து 4G ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு காரணம். அது இன்னும் 3Gயாக தான் இருக்கிறது. பட் ஃப்யூச்சரில் 4G வந்தால் 4Gயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து 3G யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. நிறையா பேர் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நான் சொல்கிற டைம் வந்து 2016-17 அந்த டைம்லாம் நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம்ஸே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒருத்தர் காலி பண்ணிட்டாப்புல மொத்தமாக, ஒரே நைட்டில் மொத்தமாக முடிச்சிட்டாப்புல. யாருன்னா நம்ம ஜியோ டிஜிட்டல் லைஃப். ஒரு நாள் நைட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது 4G இதெல்லாம் ஃப்ரீயாக தர போகிறாங்க, 4G நெட்ஒர்க் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நிறைய நெட்ஒர்க்ஸ் வந்து 4G வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க ஃப்ரீயாக தரேன்னு சொல்லலை. இவர் மட்டும்தான் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு பாருங்கள், பெரிய மாற்றம், சம மாற்றம். என்னன்னா, அது வரைக்கும் வந்து நம்ம வந்து எதுவுமே ஃபோனில் வந்து 2 விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டோம். என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அப்போ வரைக்கும் நெட்டு வந்து மினிமமாக இருந்திருக்கும். நம்ம வந்து அதை மினிமமாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் நீயே நினச்சிப்பார், உனக்கே தெரியும் நீ அப்போ எவ்வளோ நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ட்டு. ஏன்னா அப்போட நெட்டோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது நமக்கு. அதனால் வேறு எந்த யூஸுக்கும் இது பண்ண மாட்டோம். நம்ம ஃபோனில் வந்து பண்ணாத 2 விஷயம் 3G நெட்டில் அப்படின்னா, ஒன்று படம் டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று ஆன்லைன் கேம் விளையாடுறது. இது 2ம் பண்ணலை. இது எப்படி அப்படின்னா, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அப்போ நமக்கு அவ்வளோ கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த 4G வந்து நமக்கு என்ன இது பண்ணுச்சு அப்படின்னா, இது மூணுத்தையுமே மாற்றுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஃபோனில் வந்து படம் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கேம்ஸ், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போன்ற கேமுகள் வந்து அப்போ தான் தலை தூக்கிய காலகட்டங்கள் அது. நல்ல சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது 2ம் வந்து அதிகமாக க்ரோத்தாக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஸ்புக் இருந்தாப்புல, அவர் ஒரு தலைவர் தட்டு தட்டிட்டு இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன அப்படின்னா, இது வந்து என்ன வந்து ஒரு அஃபெக்டே பண்ணலை. எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுறா? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே 4G 5G யூசர்ஸாக மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் 3G யூசர்ஸாகவே இருந்தேன். நீ யார, நீ மனுஷனா இல்லை ஏலியனா அப்படிலாம் பேர் கேட்பாங்க. ஏன்னு தெரியல. இது வரைக்குமே வந்து 3G தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது 4Gக்கு வந்து மணி டிட்டர்மைன் பண்ணாங்க. 4G வேணும் அப்படின்னா இவ்வளவு காசு நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஜியோ போட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை நல்லா அடிக்ட் பண்ணிட்டாப்புல அவர் அந்த நெட்ஒர்க்குக்கும் அந்த ஸ்பீடுக்கும் நல்லா அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காசு வச்சோன்னா அதை கட்டி இப்போ 4G யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 6 months பேக் வந்து அவர் வந்து 5G இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. சிறப்பு. அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு இலவசமாக கொடுப்பேன், உன்னை அடிக்ட் பண்ணுவேன், அப்புறம் காசு வச்சுருவேன், அப்புறம் எல்லோரும் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோதான். அதாவது இது என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் நம்மளை வந்து மோசமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா, முன்னாடி 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், அப்புறம் 6 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பித்தான். முன்னாடி 700 MBயில் படம் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ 3 GBக்கு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த 2 தான் வந்து அவன் பண்ண பெரிய ஒரு இது. 5G வந்து அது மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப நாளாக மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
நம்மள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக எனக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் கேட்போம். நம்மக்கிட்ட ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு போட்டது தான் ஒரு போல் வச்சேன். அதில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதில் ரிசல்ட்ஸ் வந்த எல்லா ரிசல்ட்டுமே என்னென்னா, எல்லாருமே வந்து 4G அண்ட் 5G யூசர்ஸாக இருக்காங்க. 5G யூசர்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எப்படி இந்த 6 மாதத்துக்குள்ளேயே 5G யூசர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ரெண்டாவது உனக்கு இது எதில் ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா, நீ 5G யூஸ் பண்ணணும்னா உன்கிட்ட 5G ஃபோன் இருக்கணும். 5Gயோட ஃபோனோட சேல்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 6 மாதத்துக்கு. நம்ம ஜியோ சார் வந்து நேற்றோ முந்தானேத்தியோ வந்து ஒரு அறிவிப்பு விட்டாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட கட்டணத்தை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இது விட்ருக்காங்க. அதாவது இயர்லி பேக்லாம் வந்து ரூ. 600 இன்க்ரீஸ் ஆகும். ரூ. 3000லேருந்து 3600 ஆகிறது. அதே மாதிரி நீங்கள் 5G இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இப்போ வந்து நீங்கள் 4G டேட்டா பேக் போட்டிருந்தா போதும் 5G யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுற அந்த டேட்டா பேக் வந்து உங்களோட ஒரு நாள் டேட்டா வந்து 2 ஜிபிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி யூஸ் பண்ண முடியாது. லாக்கா மாட்டினியா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இவன் 3G யூஸர். ஓகேவா? ஸோ அந்த போல் ரிசல்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் வந்து இன்னொன்று கேட்டிருந்தேன். நீங்கள் 3G வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அதுலேயும் எனக்கு வந்து ஒரு 7 பாசிட்டிவ் ஒர்க்ஸ் வந்துச்சு. மிச்சம் எல்லாருமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த யூஸ் பண்ணுற 7 பேரில் 4 பேர் 5G யூஸரு, மிச்சம் 2 பேர் வந்து 4G யூஸர்ஸ். இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். 3Gனால நான் ஏதாவது ப்ராப்ளம் சந்திக்கிறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்திச்சிருக்கேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு 3 ப்ராப்ளம் சும்மா சொல்லவா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபோனு பண்ணால் நெட்டு கட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புவீங்க அப்படின்னா நான் அதை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு எப்போ வந்து எனக்கு கால் டவர் தனி, நெட்டு டவர் தனி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒரே டவர் தான். ஒன்று கால் போகும், இல்லை நெட்டு போகும். கால் போகுது அப்படின்னா நெட்டு கட் ஆயிரும். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்பீடு கம்மி தான், ரொம்ப கம்மி தான். டைமிங் பொறுத்து தான் இருப்பாப்புல. விடிய காலையிலையும் மிட் நைட்லேயும் நல்லா கொஞ்சம் வேகமாக இருப்பாப்புல. மதியான நேரத்தில் நார்மல் ஸ்பீடு இருக்கும். பட் பீக் ஹவர்ஸில் வந்து சாயந்தரம்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் செயல்படுவாப்புல. அது ஒரு இது. மூணாவது ரீசன் என்ன? அது மூணாவது ரீசன் வந்து இப்போ தான் இது பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் வீடியோ போடுறோம்ல, அதை அப்லோடு பண்ணுறப்ப ஏதாச்சு நம்ம வந்து வேணுங்கிறப்பெல்லாம் அப்லோடு பண்ண முடியாது. என் தம்பி சொல்லுவான், அடே பீக் ஹவர்ஸ் வந்து 7:30 PM அப்போ அப்லோடு பண்ணுறான், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்மா. அவனுக்கு தெரியாது எவ்வளோ அப்லோட் பண்ணாலும் தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஆனாலும் என்னால் அப்லோட் பண்ண முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து நைட்டு போடுறேன்னா காலையில் தான் அந்த வீடியோ அப்லோட் ஆகும். அது வரைக்கும் அது வந்து நெட்டு தேவைப்படும், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதனால தான் என்னோடய வீடியோ எல்லாமே ஒன்று மிட் நைட்டு இல்லை காலையில் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. எதுக்குன்னு தெரில, ரொம்ப நாளாக சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி 3G யூஸர்ஸாக இருக்கும், அதுக்கு எதுவுமே பண்ண முடியலையே, சரி நம்மளே நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நன்றி, வணக்கம்.